நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க ஆமென். கடைசி காலங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். விசுவாசிகளின் நிலை, பூமியின் நிலை. The state of the believer in 1 Thessalonians, the state of the unbeliever, and the satanic trinity that will be at work. பிசாசு எப்படி இந்த கடைசி காலங்களில் அவன் கிரியை செய்வான், சபைக்கு விரோதமாக அவன் எப்படி கிரியை செய்வான், இதையெல்லாம் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு அவர் எழுதியிருக்கிறார். நேற்றைய முன்தினம் நாம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய தியானத்தை நாம் திருப்பினோம். அதில் விசேஷமாக அந்த கேட்டின் மகன் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்க ஆரம்பித்தோம். பவுல் இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவதை குறித்து எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். யாரும் உங்களை மோசம் போக்கி விடக்கூடாது. கடைசி நாட்களில் மோசம் போகிற சூழ்நிலைகள் அநேகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. Who is this son of perdition? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு விசுவாச துரோகம் நடக்குமா? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாச துரோகம் என்றால் என்ன? Believers, this message is very important. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை குறித்து சபை அறிந்து கொள்ள வேண்டும். உங்க பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் ஜெபிக்க நாங்கள் ரெடியா இருக்கிறோம். பட் keep it aside. Learn about the last days and where we are living in and what to expect. நம்ம வாழ்கிற காலங்களை குறித்து கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்க. என் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொரு பக்கம் கர்த்தருடைய பிரச்சனையை குறித்து நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கு இருக்கிற பிரச்சனையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள். ஏனென்றால் விசுவாச துரோகம், இங்கிலீஷில் டிசெப்ஷன் ஆர் ரிபெல்லியன், விசுவாச துரோகம். விசுவாசம் என்பதே ஒரு உயரிய சொல். அந்த உயர்ந்த சொல்லுக்கு நேர் எதிர்மறையான சொல் துரோகம். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. What does he mean by saying, இந்த விசுவாச துரோகம் என்றால் என்ன? அது எப்படி செயல்படும்? சபைக்கு எழுதுகிறார். He is not writing to the world. Paul is writing to the church. வாசிங்க. அப்பொழுது அநேகர் இடறலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போ. Listen very carefully. பைபிள் சொல்லுகிறது, அநேகர் இடறலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்களாம். The Bible says, many will turn away from the faith, will betray and hate each other. அநேகர் இடறலடைந்து, எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அநேகர் இடறல் ஏன் அடைகிறார்கள்? Today many people are stumbling because of the church. Church has become a stumbling block.
அநேகர் இடரல் அடைகிறார்கள். எதை குறித்து இடரல் அடைகிறார்கள்? தெய்வத்துவத்தை குறித்து, சபையை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, வரங்களை குறித்து அறிந்த விசுவாசிகளே பிசாசு துரத்துகிற ஒரு வீடியோவை கிறிஸ்தவர் அல்லாத நபர்கள் எடுத்து மீம்ஸ் போட்டு பண்ணா அதை கிறிஸ்தவர்கள் பார்த்து ஷேர் பண்ணுகிறார்கள். பிசாசு துரத்துற ஊழியத்தை கேலி பேசுறாங்க. அப்போ பிசாசு துரத்துற ஊழியம், பிசாசு துரத்துனா அந்த பாஸ்டரா வந்து பிசாசை இப்படி விழு அப்படி விழுன்னு சொல்ல வரும். பிசாசு துரத்துனா அது கீழே விழும், பொருளும். பார்த்தீங்களா என்ன மாதிரி நடக்குது? பிசாசு சபையை காண்பித்து சபையில் இந்த பிசாசு துரத்துற ஊழியத்தையே இன்னைக்கு நடத்த முடியாதபடி, அடுத்தது பேப்டிசம், அதுக்கு டார்கெட் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சபையினால இடரல். ஐயா, இந்த கொரோனாவே சபையவே ஒரு இடரலா காமிச்சிருச்சே. இன்னைக்கு சபைக்கு சில பேர் வரவே இல்லையே, கடந்த 1.5 வருஷமா வரலையே. குடும்பமா ஆலயத்துக்கு நீங்க வந்தது எப்படி இருந்தது? இப்போ some people are not coming to church. குடும்பமா வர்றதே இல்லை. ஏன்னா இடரல் அடைகிறார்கள். இந்த falling away from the faith, this is happening so pertinently now in the world. Falling away from the faith. ஸோ அதில் என்ன நடக்கும்னா இடரல் அடைவார்கள். ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இது நடக்கும்போது என்ன நடக்கும்? அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். நோட் இட் டவுன். Not a few, many of them. அநேகரை வஞ்சிப்பார்களாம். They will deceive many. இதுதான் அந்த ரிபெல்லியன், இதுதான் அந்த விசுவாச துரோகம். இது முதல்ல நேரிடும். கள்ளத்தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து இன்னும் பிசாசுக்கு ரொம்ப ஈஸியா மாற்றி விடுவாங்க. They will make it easy for the Antichrist to manifest himself in the world. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை பிசாசு அசைக்கவே முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. The Lord said, on this rock I will build my church. The gates of hate shall not prevail against it. ஆகவே இந்த கடைசி நாட்களில் இந்த விசுவாச துரோகம், be careful about the rebellion that is coming to the world. சர்ச்சுக்கு போனா கொரோனா வந்துருமா? சர்ச்சுக்கு போனா சுகம் கிடைக்கும். சர்ச்சுக்கு போனா டைம் வேஸ்ட். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு சர்ச்சுக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம் கொரோனாவோ பிள்ளைகளுக்கு பிரச்சனையோ இல்லை, சோம்பேறித்தனம். People have become lazy. Lazy people. ட்ரெயின் பிடிக்க ஓட முடியுது, வேலைக்கு ஓட முடியுது, ரேஷன் கார்டுக்கு ஓட முடியுது, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ஓட முடியுது, எல்லாம் செய்ய முடியும். வேலைக்கு டைமுக்கு போய் நிற்க முடியுது. ஆலயத்துக்கு கிளம்பி வர்றதுக்கு அவ்வளோ சோம்பல். போணுமா, இன்னைக்கு போகணுமா ஆலயத்துக்கு, இன்னைக்கு கிளம்பணுமா, பிள்ளைங்களை கிளப்பி நாங்கள் கிளம்பி, அப்பா அப்பா அப்பா. உங்களுக்கெல்லாம் பல் வளர்க்குறதுக்கே வந்து ஒரு 10 பேர் உதவி செய்யணும் போல இருக்கு. ப்ரஷ்ஷில் பேஸ்ட்டை போட்டு உங்கள் வாயில் பல்ல தேய்ச்சி விட்டு உங்களுக்கு வாய் கொப்பளிக்க இன்னொரு ஆள் தண்ணியை ஊற்றி சர்ச்சுக்கு வரதுன்னா நாங்கள் கிளம்பி பிள்ளைகளை கிளப்பிக்கிட்டு என்னையா கதை விடுறீங்க? இதுக்கு பேர் தாங்க விசுவாச துரோகம். Don't be deceived. Don't be deceived. சண்டே வைக்க முடியலன்னா என்ன, Thursday வைக்கிறாங்க, Monday வைக்கிறாங்க. Why don't you come to the church? எங்களுக்கு வேலை இருக்குது. That means where is God in your altar?
Where is the priority of Jesus Christ in your life? You haven't brought the children to the church. அப்படின்னா சபையினுடைய இம்பார்ட்டன்ஸே உங்க பிள்ளைகளுக்கு தெரியாம போகும்போது, சார், what will happen to the church for the next generation? They are not going to come to the church if you don't teach them, if you don't enforce it. எங்க பெற்றோர் என்ன அடிச்சு சர்ச்சுக்கு இழுத்துட்டு போவாங்க. It was not an option, it was my life. சபை என்பது என்னுடைய இதயத்தினுடைய துடிப்பாக இருந்தது. What about your children? Do they have the same passion for the church? உங்ககிட்ட இருக்கிறதுல பாதி தாங்க எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட இருந்ததுல பாதி தாங்க என்கிட்ட இருக்குது. என்னை விட அதிக வைராக்கியமா இருந்தாங்க. The level of interest that you show for God and church is what your children will show. Not to the same percentage, it might be a little less. Imagine you yourself don't bring your children to the church. How are they going to come to the church tomorrow? இதுதான் விசுவாச துரோகம். விசுவாச துரோகம். ஆண்டவரை ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் எல்லாம் வேணும். ஆண்டவரை எனக்கு தேவைப்பட்டா தொட்டுக்கிற ஊர்கா மாதிரி வச்சுக்கிறது. He has to become the church is the solution for the entire world in the end times. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சபை கடைசி நாட்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. Church is the hope of the world. மறுபடியும் சொல்றேன், government is not a hope of the world. 5 வருஷம் வருவாங்க போவாங்க. That is not the hope of the world. The hope for the world is Jesus Christ. பிசாசு என்ன சொல்றான்? நீ சர்ச்சை நம்பாத, பாஸ்டரை நம்பாத, அதெல்லாம் அப்படித்தான். நீ இன்ஜெக்ஷனை நம்பு, நீ WHO நம்பு. யார? வைரஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத, கையாலாகாத அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், they don't even know where the virus came from. யார் அதை உருவாக்குனாங்கன்னு தெரியல. It is not natural. It is man made. They don't have a எப்படிங்க இந்த ஆர்கனைசேஷனை, எப்படிங்க இந்த மருத்துவத்துறைய ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்றாங்க. இந்த மருந்து தான் கொரோனாக்கு பெஸ்ட்ன்றாங்க. அது தட்டுப்பாடாயிருச்சுன்னா இது இல்லைங்க, வேற ஒன்று தாங்க அப்படின்றாங்க. ஹவு கேன் யூ சேஞ்ச்? ஐவர்மெட்டின்றாங்க, இதை வாங்கினா சரின்றாங்க. அதுக்கு பிறகு அந்த இன்ஜெக்ஷன், அதுக்கு கூட்டம் கூட்டமாக போய் வழியில் அந்த கூட்டத்தில் நின்னே சில பேர் செத்தே போயிட்டாங்க. என்ன நடக்குதுங்க? இடரல் அடைகிறார்கள். நீங்க பாருங்க, அந்த இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு அங்கே போய் நின்னாங்கல்ல, ஒருவர் காட்டி கொடுப்பார்கள்னா இதுதான் பிரச்சனை. ஒருத்தர் 3000 ரூபாய் அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா, இன்னொருத்தர் 6000 ரூபாய் கொடுத்தாங்க, இன்னொருத்தர் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, இன்னொருத்தர் 18,000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த இன்ஜெக்ஷன் 18,000 20,000 ரூபாய் பிளாக்ல வித்துச்சுங்க. கிறிஸ்தவர்களுங்க இங்க இருந்து ஒருத்தருக்காக இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்காக went all the way. கிடைக்குதுன்னு சொல்லி போனா 2 டோஸ் 6,000 12,000 சொல்லி போனா, அங்க போனவன சொல்றான், ஒரு டோஸ் 18,000 ரூபாய். இஷ்டம் இருந்தா வாங்குங்க, இல்லப்பா இவ்வளவுதான் வச்சிருக்கிற, சரி இந்த காசை வச்சுக்கோ நாளைக்கு தரேன்னு சொல்லி சொன்னா, சரி சார் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனவன் போயிட்டு சொல்றான், சான்ஸே இல்லை, 18,000 ரூபாய்க்கு கீழே கொடுக்க முடியாது. பீப்புள் ஆர் ப்ராஃபிட்டியரிங் அவுட் ஆஃப் அதர்ஸ் டெத். இன்னொருத்தவங்களுடைய செத்தாலும் பரவாயில்ல, நான் வாழணும். இதாங்க விசுவாச துரோகம். சபைக்கு ஒத்து வர மாட்டேங்குது. தெருவுக்கு தெரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ரொம்ப கடைசி நாட்கள் இருக்கிறோம். பாரத்தோட சொல்றேன், சபையிலே அந்த பரிசுத்தம், சபையிலே தேவனுக்கு பயப்படுற பயம். So first விசுவாச துரோகம். விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு விலகுவது. ஆண்டவர்ட்ட நன்மையெல்லாம் வாங்கிட்டு சர்ச் எனக்கு என்ன செஞ்சுச்சு, இந்த பாஸ்டரால எனக்கு என்ன பயன்? எதுவுமே இல்லை. உலகம் இப்படி இருக்குது. சர்ச் அதில் ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பவர்லெஸ் என்டைட்டியா சபையை இன்னைக்கு விசுவாசிகள் பார்க்கிறார்கள்.
They don't understand the manifesting of God's glory. தேவனால கூடாத காரியம். God can do anything. அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை இன்னைக்கு எப்படி நீங்க குறைவா மதிப்பிட முடியும்? சோ இந்த விசுவாச துரோகம் நடக்கிறதுக்கே காரணம் என்னன்னா, it is a setup for the son of perdition. கேட்டின் மகன். எல்லாரும் சொல்லுங்க, கேட்டின் மகன். அவன் வெளிப்படுவதற்காக தான் இது நடக்குது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல யார் அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு பாருங்க. தானியேல் 7:25. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி. அவன் யாரு? அவன் என்ன பேசுவான்? உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். For a year, 2 years and half a year. அப்படின்னா எவ்வளோச்சு? 3 வருஷம். 3 வருஷம் இவன் என்ன பண்ணுவான்னா, உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஹிஸ்டரி இஸ் பீயிங் சேஞ்ச்ட். காலங்கள் பிரமாணங்களை மாற்ற நினைக்கிறார்கள். அகழ்வாராய்ச்சியில நிறைய தமிழர்களுடைய பண்பாடு கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே அகழ்வாராய்ச்சியை அப்படியே நிறுத்திவிட்டார்கள். ஏன்? அதுல அவங்க இதுவரைக்கும் சொன்ன கதையெல்லாம் இல்லையே. அவங்க உருவாக்கின தெய்வங்களுடைய எந்த விதமான ஸ்டோரியும் அதுல இல்லையே. சரித்திரத்திலே வழிபாடுகளை குறித்து எதுவுமே இல்லையே. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த கேட்டின் மகன் எல்லாத்தையும் மாத்த பாப்பான். அவனுடைய ஃபர்ஸ்ட் காரியம், அவன் தன்னை உயர்த்தி பேசுவான். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசுவான். இன்னைக்கு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர்றாங்க. கர்நாடகாவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் கொண்டு வரணும்னு சொல்லி அங்கங்க அப்பப்போ பேப்பர்ல, டிவியில, நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. அஜெண்டாவை செய்து முடிக்கணும். உன்னதமானவர் சிங்காசனம் வீட்டிற்கவர் நகைப்பார், சிரிப்பார். ஜனங்களை ஒடுக்குவதற்காக உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி இன்னைக்கு சபை கூடி வருதலை சில விசுவாசிகள் விட்டு விட்டார்கள். சபை போதகர்கள் எவ்வளவு வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சிறு சிறு ஊழியர்கள் சபையை கைவிட்டுட்டாங்க. அந்த பாஸ்டரால சர்ச்சை ரன் பண்ண முடியல. பயங்கர டிப்ரெஷன்ல சில போதகர்கள் என்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் அட்டெண்ட் பண்ணா நிறைய பேருடைய கண்ணீரை பார்க்க முடிகிறது. எதிர்காலம் கேள்விக்குறியாய் நிற்கிறது. ஆனா கர்த்தர் நல்லவர், எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சோர்ந்து போனுகிறவர்களுக்கு கர்த்தர் பேலன் கொடுக்கிற, சத்துவம் இல்லாதவர்களுக்கு பெருக பண்ணுகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.